கைஸ், நான் பர்கர் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சிலதை வாங்கி வச்சுக்கிட்டேன். ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பட்டர் தடவி வைக்கிறேன், அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். போன்லெஸ் சிக்கனோட கொஞ்சம் மசாலாக்கள்லாம் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சி எடுத்துருந்துச்சு. அதுக்குள்ளே பசி வந்துருச்சு. பசி தாங்க மாட்டேன். அரைச்ச சிக்கனை பேட்டிஸாக பண்ணியாச்சு. ஆக்சுவலி ஒரு அரை மணி நேரம் நல்லா விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது. கேப்பில் மைனஸ் சாஸ் அப்புறம் சீசனிங்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கையோடு வந்து இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸையும் வெட்டி வச்சாச்சு. நம்ம டோ வந்து ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை 4 பார்ட்டாக பிரித்து அதை வந்து ஏர் ஃப்ரையரில் அரௌண்ட் 15 மினிட்ஸ் வந்து வச்சேன் 180 டிகிரின்னு சொல்லிட்டு. அண்ட் அது செம்ம ஃப்ளஃபியாக ரெடியாக இருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்ததுன்னா பாருங்களேன், செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. பேட்டிஸை ஃபஸ்ட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் எதுக்கு ஆயில்னு சொல்லிட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டேன். அதோடைய டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்குது. அப்ளை பண்ணிக்கலாம். தடா, லெட்யூஸ் சைனீஸ் முட்டைக்கோஸ் ரெடி. டூ குட். கைவசம் ஒரு தொழில் இருக்குது. இப்போவே வேலைலாம் விட்டு கடவுள்லாம் இருக்கேன். மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சி சிங்கிள்ஸ் வாங்கலாம்.